வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உட்காருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒரு நியூ மந்தில், ஆகஸ்ட் மந்தில் கர்த்தர் நம்ம கிருபியாக சுகத்தோடு பலத்தோடு கூட்டி அழைத்து வந்திருக்கிறார். கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த 2026 7 மந்த் முடிந்து விட்டது. We are entering into the new month of August. இந்த மாதத்திலும் கர்த்தர் நன்மையான காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். உலகத்தில் பலர் தங்களுடைய ஜீவனை இழந்திருக்கிறார்கள். பலர் மிகுந்த வருத்தத்தோடு கூட இருக்கலாம், பல கவலைகளோடு கூட இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு திடப்படுத்தி பலப்படுத்தி இந்த நாளிலே அவருடைய வார்த்தைகளை, அவருடைய வசனங்களை கேட்கும்படியாக ஃபேமிலியாக கூடி வர கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கே நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த புதிய மாதத்திலும் ஒரு புதிய ஆசீர்வாதமான வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பேசும்படியாக நான் விரும்புகிறேன். லாஸ்ட் கப்புள் ஆஃப் வீக்ஸாக இந்த வார்த்தைகளை, வசனங்களை நான் தியானித்து கொண்டே இருந்தேன். கர்த்தரை விதமாக தமது ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் தெரிந்து கொண்ட ஜனங்களை, அவர் நிலைநாட்டின ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பை எவ்விதமாக ஆசீர்வதிக்கிறார். அந்த யோசேப்புக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களும் இந்த நாளிலே, இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக ஒரு வாக்குத்தத்தத்தோடு கூட, ஒரு வாஞ்சியோடு கூட இந்த நாளிலே நாம் ஜெபத்தோடு கூட நாம் காத்திருப்போம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கர்த்தர் உங்களை இருதயங்களின் வாசல்களை திறந்து கொடுப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. டுடேஸ் மை டைட்டில் ஆஃப் த மெசேஜ், த பிளெஸ்ஸிங் ஆஃப் ஜோசப். யோசேப்புக்கு உண்டான ஆசீர்வாதங்கள். The 7 blessings of Joseph. யோசேப்பை அவருடைய தகப்பனாகிய யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு ஆசீர்வதிக்கிற இந்த ஆசீர்வாதம் ஆதியாகமம் 49வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் 7 type of blessings, 7 விதமான ஆசீர்வாதங்களை தன்னுடைய அன்பான குமாரனாகிய யோசேப்பின் தலைமேல் கைகளை வைத்து அவர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் பரலோகத்தின் தகப்பனாகிய தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் தமது கரத்தை வைத்து உங்களுக்கு இந்த 7 type of blessing-ஐ கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். விசுவாசத்தோடு கூட அவரிடத்தில் கேட்கும்போது அவர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22வது வசனம் முதல் 26வது வசனம் வரை யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். இந்த பகுதியை மோசேயானவன் எழுதுகிறார். டியூட்ரானமி சாப்டர் 33 verses beginning from 13 to 17 ஒரு டிக்ளரேஷனாக இங்கே மோசே எவ்விதமாக யோசேப்பு இந்த ஆசீர்வாதங்களை, இந்த பரலோகத்தின் பூலோகத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொண்டான். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் சபைக்கும் இன்றைக்கு உண்டாகிறது என்பதை மோசே வெளிப்படுத்தி கொடுக்கிறார். 2 பகுதியில் இந்த யோசேப்பினுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு ப்ராமிஸ் வேர்ட், இது ஒரு ரெவலேஷன். இது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு வெளிப்பாடான விசேஷமாய் காணப்படுகிறது. கவனமாய் கேளுங்கள். 7 விதமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அது தேவையாய் காணப்படுகிறது. The first important blessing is the blessing of fruitfulness. கனி தருகிற வாழ்க்கையின் ஒரு ஆசீர்வாதம், கனி கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை யாக்கோபு யோசேப்புக்கு கொடுக்கிறார். வாசியுங்கள் ஒருவர் 22வது வசனம், ஆதியாகமம் 49:22. யோசேப்பு கனி தருகிற ஒரு செடி. அவன் நீர் ஊற்றண்டையிலே கனி தரும் ஒரு செடி,
அவன் கொடிகள் சுவரின் மேல் படர்ந்து செல்லுகிற ஒரு ஆசீர்வாதம். கனி தருகிற, கனி கொடுக்கிற ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு பிளஸ்ஸிங் யோசேப்புக்கு யாக்கோபு இந்த இடத்துல கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை தேவையாக இருக்கிறது. உங்களுக்கு நீங்கள் கனி கொடுக்கிறீர்கள், உங்கள் குடும்பத்திற்கு நல்ல கனிகளை கொடுக்கிறீர்கள், அதோடு கூட மற்றவர்களுக்கும் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். யோசேப்பு கனி கொடுத்தார். யாக்கோபின் குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேல் தேசம் முழுமைக்குமாக அவன் கனி கொடுத்தான். அவனுடைய கொடியானது படர்ந்து விரிந்ததாய் காணப்படுகிறது. இந்த வசனத்தில் யோசேப்பை குறித்து செடி என்று சொல்லப்படுகிறது, கனி தரும் செடி. இதில் இங்கிலீஷ் ஸ்டடி பைபிளை வாசிக்கும்போது ஹீ இஸ் த ஃப்ரூட் ஆஃப் வைன் பிளான்ட், அதாவது திராட்சை செடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சை செடி, அவன் ஒரு திராட்சை செடியாக படர்ந்து வெறிகிற, கனி கொடுக்கிற, நல்ல திராட்சை கனிகளை கொடுக்கிற ஒரு செடியாக யோசேப்பு காணப்பட்டார். யோசிப்பு போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கனி தருகிற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையாயிருக்கிறது. கர்த்தருக்குன்பாக கனிகளை உண்டாக்குகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது எப்பேற்பட்ட சர்க்கம்ஸ்டன்சஸாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, அது கரடுமுரடான வாழ்க்கையாய் காணப்பட்டாலும் நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்கள். அதனுடைய சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டான். பாழான ஒரு கிணற்றிலே தூக்கி எறியப்பட்டான். அவன் போர்த்திபாரின் வீட்டுக்கு அவன் அடிமையாக கொண்டு செல்லப்பட்டான். அங்கே அவனுக்கு ஃபால்ஸ் அக்யூசிஷன் அவன் மேல் செலுத்தப்பட்டது. அங்கிருந்து சிறைச்சாலையிலே அவன் கால்களும் கைகளும் கட்டப்பட்டது. சிறைச்சாலையிலே ஒடுக்கினார்கள். அங்கிருந்து தேவனாகிய கர்த்தர் அவனை உயர்த்தினார், அவனை மேன்மைப்படுத்தினார், ராஜ்யத்திலே அவனை உயர்த்தினார், ராஜ அரண்மனையிலே அவர் கொண்டு சென்றார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வறுமையோடு கூட இருக்கலாம், அல்லது ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஒரு வறட்சியான வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். யோசேப்பை போல நீங்கள் வெறுக்கப்பட்டவர்களாய் காணப்படலாம். ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை மாற்றுகிறதா இருக்கிறது. We need God's presence. We need God's favor. தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு நம்மோடு கூட இருக்குமானால் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார். His circumstances never determined his fruitfulness. God's presence determined. சூழ்நிலைகள் அவனை மாற்றவில்லை, ஆனால் தேவ பிரசன்னம் அவனை மாற்றினது. சூழ்நிலை கடினமாகத்தான் இருந்தது, சூழ்நிலை நெருக்கடியாய் காணப்பட்டது, அடிமைப்பட்டு காணப்பட்டிருந்தான். ஆனால் தேவ பிரசன்னம் அவனோடு கூட இருந்தது. தேவ பிரசன்னம் அவனை வழி நடத்தி கொண்டே இருந்தது. அவன் தேவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தேவன் அவனோடு கூட இருந்தார். நாம் கர்த்தரோடு கூட இருப்போமானால் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். நல்ல திராட்சை கனிகளை கொடுக்கப்படும். த கிரேப் என்பது ஒரு பிளஸ்ஸிங், ஒரு ஆசீர்வாதமான காரியம். நாம் தேவனோடு கூட இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, Gospel according to John chapter 15 verse 5, He who abides in me bears much fruit. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோசேப்பு தேவனோடு கூட இருந்தான், எனவே கனிகளை கொடுத்தான். அவன் ஆசீர்வாதத்தை தேசத்துக்கு கொண்டு வந்தான். நீங்களும் தேவனோடு கூட இருப்பீர்களேனால், கிறிஸ்துவோடு கூட இருப்பீர்களேனால், அந்த திராட்சை செடியோடு கூட நம்முடைய கிளைகள் ஒன்றித்து இணைந்து காணப்படுவோமானால் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். நல்ல கனிகள் உங்களுக்கு உண்டாகிறதாய் காணப்படுகிறதா இருக்கும். 1வது சங்கீதத்திலே வாசிக்கும் போது நாம் திராட்சை, நம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது, நாம் கால்வாய் ஓரமாக நடப்பட்ட மரங்களைப் போல காணப்படுகிறோம். அது வறட்சியான காலத்திலும் சரி,
செழிப்பான காலத்திலும் சரி அது நமக்கு நல்ல கனிகளை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. ஏனென்றால் நம்முடைய ரூட் தேவனோடு கூட இணைந்து காணப்படும். செழிப்பான ஒரு தேசத்தோடு கூட இணைந்து காணப்படும். நம்முடைய ரூட்டை வெளியிலே நாம் பார்க்க முடியும், யாராலும் பார்க்க முடியாது. ஏதோ ஒரு மனுஷன் செல்கிறார், ஏதோ வருகிறார் போகிறார்னு பார்க்கிறோம். நம்முடைய இன்னர் அப்பியரன்ஸ், நம்முடைய இன்னர் ஹார்ட் தேவனோடு கூட இருக்கும். அதை ஒருவரும் வெளிப்பிரகாரமாக பார்க்க முடியாது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை நோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். நம்முடைய இருதயம் தேவனோடு கூட வேறொன்று காணப்படுமானால் தேவ பிரசன்னம் நமக்குள்ளாக எப்பொழுதும் காணப்படும். யோசேப்பு தன்னந்தனிமையாயிருந்தான், வறுமையாயிருந்தான், கட்டப்பட்டிருந்தான், காவலில் வைக்கப்பட்டிருந்தான், எல்லாராலும் வெறுக்கப்பட்டான். ஆனாலும் தேவன் அவனோடு கூட இருந்தார், தேவனோடு கூட காணப்பட்டான். தேவ பிரசன்னம் யோசேப்போடு கூட இருந்தது. இன்றைக்கு நமக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக கனிகள் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நம்முடைய இன்னர் மேன், நம்முடைய இன்னரான வாழ்க்கை தேவனோடு கூட எப்பொழுதும் தொடர்புள்ளதாய் காணப்பட வேண்டும், தேவனோடு கூட காணப்பட வேண்டும். அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்க வேண்டும். செகண்ட்லி, யோசேப்புடைய ஆசீர்வாதம் எப்படிதான் வருகிறது? த பிளஸிங் ஆஃப் டிவைன் ஸ்ட்ரெங்த். அவனுக்குள்ளாக ஒரு தெய்வீக பலம் காணப்பட்டது. சோர்ந்து போன வேளையிலும் அவனுக்கு ஒரு தெய்வீக பலன் காணப்பட்டது. தெய்வீக பலத்தினுடைய ஒரு ஆசீர்வாதம். எந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவையாய் காணப்படுகிறது? தெய்வீக பலம். இது மனுஷரிடத்திலிருந்து வருகிற பலன் அல்ல, அல்லது நன்றாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுவதனால ஜிம்முக்கு போகிறதுனால வருகிற ஒரு ஸ்ட்ரெங்த் அல்ல. தெய்வீக பலன். கர்த்தருங்களுக்கு இந்த தெய்வீக பலத்தை யோசேப்புக்கு கொடுத்திருந்தார். யோசேப்பு எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்ட போதும் அவனுக்குள்ளாக ஒரு தெய்வீக பலன் காணப்பட்டது. ஒரு நாள் கர்த்தர் என்னை உயர்த்துவார். He had a dream. அவனுக்குள்ளே விஷன் கொடுக்கப்பட்டது, ஒரு ட்ரீம் கொடுக்கப்பட்டது. அந்த ட்ரீம் நிறைவேறும் வரையிலும் அவன் வாஞ்சியோடு கூட தைரியத்தோடு கூட காணப்பட்டான். சகோதரர்களால் வெறுக்கப்பட்ட போதும், எகிப்திலே வெறுக்கப்பட்ட போதும், சிறைச்சாலையிலே காணப்பட்ட போதும் அவனுக்குள்ளாக ஒரு பலன் காணப்பட்டது. அந்த தெய்வீக பலன் அவனுக்கு விடுதலையை கொண்டு வந்தது. இன்றைக்கும் தெய்வீக பலம், பரிசுத்த ஆவியானவருடைய பலம், விடுதலையின் பலம் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவையாய் காணப்படுகிறது. ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஐயா, இந்த சோதனைகளை சகிப்பதற்கு எனக்கு பலனை தாரும், உபத்திரவங்களை சகிப்பதற்கு எனக்கு பரிசுத்த ஆவியானுடைய பலனை தாரும். ஐ வாண்ட் த டிவைன் ஸ்ட்ரெங்க், ஐ வாண்ட் த டிவைன் பவர். நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருப்பார். யோசிப்பே சிறைச்சாலையிலே அவனை பலப்படுத்தி கொண்டிருந்தார். சிறைச்சாலையில் அவன் அநேகருக்கு அவர்களுடைய சொப்பனங்களுக்கு அர்த்தத்தை சொன்னான். ஆனால் விடுதலை ஆகி போன பிற்பாடு அவர்கள் மறந்து விட்டார்கள், அவனையே மறந்து விட்டார்கள். ஆனால் கர்த்தரோ அவனோடு கூட இருந்தார், அவனை பலப்படுத்தி கொண்டே இருந்தார். இன்றைக்கும் தெய்வீக பலம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையாய் காணப்படுகிறது. இந்த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 31 சாப்டர் 40 verse 31 வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசி 40வது அதிகாரம் 31வது வசனம் சொல்கிறது, those who wait on the Lord shall renew their strength. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகளை போல செட்டைகள் அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார். யார்? கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனங்கள். அவருக்கு நீங்கள் காத்திருக்கும் போது, யோசேப்பு காத்திருந்தான், பல வருடங்கள் காத்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு டிவைன் ஸ்ட்ரெங்க் வந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலும் காத்திருக்கும் போது, சோர்ந்து போகிற வேளையிலே, வியாதியின் நாட்களிலே நீங்கள் காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களை திடப்படுத்தி சுகப்படுத்துவார். ஒரு நாள் வரும், அன்றைக்கு ஒரு அற்புதமான சுகம் உண்டு, அதிசயமான ஒரு அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் சரீரத்திலே நடைபெறும். கர்த்தர் சோர்ந்து போகிறவனை, பலவீனர்களை தாங்கும்படியாக அவர் உங்களுக்கு பலத்தை கட்டளை இடுகிறவராய் இருக்கிறார். அவரால் எல்லாவற்றையும் செய்யக்கூடும். நம் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஒரு அடிமையை உயர்த்த அவருக்கு வல்லமை இருக்குமானால், சோர்ந்து போன உங்களையும் உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பிலிப்பியருக்கு எழுதின 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே,
Philippians chapter 4 verse 13, I can do all things through Christ who strengthen me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலனுண்டு. உங்களை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். People may attack us, but if God strengthens us, we will not collapse. If God strengthens us, we will not collapse. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார்களானால் நீங்கள் ஒருபோதும் விழுந்து போவதில்லை. யோசேப்பை தேவனாகிய கர்த்தர் பலப்படுத்தினார், திடப்படுத்தினார், முடிவு பரியந்தம் அவர் நிலை நிறுத்தினார். அதே தேவனாகிய கர்த்தர், அதே யோசேப்பின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு டிவைன் ஸ்ட்ரெங்த்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். யோசேப்பினுடைய மூன்றாவது பெரிய ஆசீர்வாதம் த பிளஸிங் ஆஃப் ஹெவன் அபவ். அவன் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிக்கப்பட்டான். யோசேப்பு பரலோகத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் அவன் நிரப்பப்பட்டான். அவன் கனி கொடுக்கிற ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு செடியாய் காணப்பட்டான். அவன் தெய்வீக பலத்தை உடையவனாய் காணப்பட்டான். மாத்திரமல்ல, பரலோகத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து, வானத்திலிருந்து ஆசீர்வாதங்களை அவன் சுதந்தரித்து கொண்டான். வாசியுங்கள், டியூட்ரானமி சாப்டர் 33 verse 13. உபாகமம் புஸ்தகத்துக்கு வாருங்கள். உபாகமம் 33 அதிகாரம் 13வது வசனம். ஒருவர் வாசியுங்கள். யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்திலுள்ள நீரூற்றுகள். போதும், தேங்க்யூ சிஸ்டர். அது வானத்தின் செல்வத்தினால் நிறைந்தது. இந்த எகிப்து தேசம் இஸ்ரவேல் ஜனங்களின் நிமித்தமாக, யோசேப்பு நிமித்தமாக வானத்தின் செல்வத்தினால் நிறைந்தது. எது நிமித்தமாக? யோசேப்பின் குறித்து. யோசேப்பின் நிமித்தமாக வானத்தின் ஆசீர்வாதம் அவனுக்கு இடத்துல இறங்கி வந்தது. வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டது. இடங்கொள்ளாமற் போக மட்டும் பெரிய ஆசீர்வாதம் யோசேப்புக்கு நிறைவேறினது. உங்களையும் விதமாக ஆசீர்வதிப்பார். உங்களை வானத்தின் ஆசீர்வாதங்களினால் நிரப்புவார். ஆழத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது யோசேப்பை போல தேவனோடு கூட நாம் இணைந்து காணப்படும் போது அவர் நன்மையானவைகளை தருகிறவராயிருக்கிறார். வானத்தின் வாசலில் இருந்த ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு தருவார். வானத்தின் வாசலை திறந்து உங்களுடைய சரீர பிரகாரமான விடுதலையை தருவார். வானத்தின் வாசலை திறந்து உங்களுடைய எல்லா ஃபினான்சியல் பிளஸிங் அவர் கட்டளையிடுவார். இது வானத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. த பிளஸிங் ஃப்ரம் அபவ். வானத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 17 வாசிக்கும் போது, யாக்கோபு 1 அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, எவரி குட் அண்ட் எவரி பர்ஃபெக்ட் கிஃப்ட் இஸ் ஃப்ரம் அபவ், கம்மிங் டவுன் ஃப்ரம் த ஃபாதர் ஆஃப் தி ஹெவன்லி லைட்ஸ், ஹூ டஸ் நாட் சேஞ்ச் லைக் எ ஷிஃப்டிங் ஷேடோஸ். நன்மையான எந்த வரமும், பூரணமான எந்த வரமும் சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதா இருக்கிறது. நன்மையான எந்த ஈவும், பூரணமான வரமும் பரத்திலிருந்து உண்டாகி அது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து உங்களுக்கு புறப்பட்டு வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இது வானத்தின் ஆசீர்வாதம், பரலோகத்தின் ஆசீர்வாதம். யோசேப்பு இந்த வானத்தின் ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதை இங்கே மோசே எழுதுகிறார். மோசே இந்த உபாகம புஸ்தகத்தில் எழுதுகிறார். யோசேப்பினுடைய ஆசீர்வாதம், அவன் வானத்தின் செல்வத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டான். வானத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டவராயிருந்தார். தேவன் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினாலே வானத்தின் ஆசீர்வாதங்களை அவன் சுதந்தரித்து கொண்டான். பழைய ஏற்பாட்டிலே கடைசி புஸ்தகம் சொல்கிறது, மல்கியா தீர்க்கதரிசி 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கும்போது, காட் ஓப்பனிங் த விண்டோஸ் ஆஃப் ஹெவன். வானத்தின் வாசல்களை அவர் திறந்து கொடுக்கிறவராயிருக்கிறார்.
என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களையெல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை நான் கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். இது பூமியிலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதம் அல்ல, அல்லது பூமியின் தாழ்விடங்களிலிருந்து முளைத்து வருகிறதான ஆசீர்வாதம் அல்ல. இது வானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதான ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. யோசேப்புக்கு இந்த ஆசீர்வாதம் வானத்திலிருந்து புறப்பட்டு வந்தது, மனிதர்களிடத்திலிருந்து அல்ல, அல்லது பூலோகத்தில் இருந்தல்ல, எகிப்திடத்தில் இருந்து அல்ல. இந்த ஆசீர்வாதம் வானத்திலிருந்து புறப்பட்டு வந்ததான ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் கேட்பீர்களே ஆனால், கர்த்தர் வானத்தின் வாசல்களை திறந்து உங்களை இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Ask and you shall receive it. நீங்கள் கேட்கும்போது வானத்தின் வாசலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். இன்றைக்கு ஃபினான்சியல் ஸ்ட்ரகிளாக நீங்கள் இருக்கலாம், ஜாபை குறித்த ஒரு கவலையோடு கூட இருக்கலாம். ஆஸ்க் ஹிம், ஆண்டவரே எனக்கு ஃபினான்சியல் பிளஸ்ஸிங் வேண்டும், வானத்திலிருந்து இந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்களானால், கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை தந்து உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இது யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. யோசேப்பு வானத்தின் ஆசீர்வாதங்களினால் மாத்திரமல்ல, இந்த பூலோகத்தில் உள்ள உலகத்தின் ஆசீர்வாதங்களினாலும் அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொண்டான். பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொண்டான். த பிளஸ்ஸிங் ஆஃப் தி எர்த். பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டான். அதே வசனத்திலே தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது, அவன் வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரம் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் புரள்களினாலும் நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டான். எவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங் பாருங்கள். யோசேப்பினுடைய ஆசீர்வாதம் இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வாதம். அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், பஞ்சத்திலே வறுமையிலே ஃபேமினிலே காணப்பட்ட இந்த ஜனங்களை இந்த தேசம் முழுமையாக போஷிக்கப்பட்டது. முழு தேசத்திற்கும் போஷிப்பை தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள எல்லா தானியங்களினாலும் ஆசீர்வதித்தார். இஸ்ரவேல் ஜனங்களின் நிமித்தமாக எகிப்து தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. எகிப்திலே பூண்டுகள் வளர்ந்தது, தானியங்கள் கிடைத்தது, தானியங்களினால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். எல்லா விதமான ஆசீர்வாதங்களெல்லாம் எகிப்திலே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். எனவே தான் எகிப்தை விட்டு செல்வதற்கு அவர்களுக்கு வருத்தம், கவலை. எல்லா ஆசீர்வாதங்களும் இஸ்ரவேல் ஜனங்களின் நிமித்தமாக எகிப்து ஆசீர்வதிக்கப்பட்டது. யோசேப்பு நிமித்தமாக இந்த எகிப்து ஆசீர்வதிக்கப்பட்டது. பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வாதத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யோசேப்பு நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்பட்டார். ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதனுடைய ஜெபம் அந்த முழு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறது. ஒரு குடும்ப தலைவருடைய ஜெபம் அந்த குடும்பத்தை முழுமையாக ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் குடும்பம் முழுமையாக ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்கிறது. யோசேப்பு தேவனோடு கூட இருந்து ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொண்டார். பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். சாம் நம்பர் 24 verse 1 வாசிக்கும் போது 24வது சங்கீதம் 1வது வசனம் சொல்கிறது, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் யாருடையது? கர்த்தருடையது. பூமியும் அதன் நிறைவும் உலகம் அதில் உள்ள யாவும் கர்த்தருடையதாய் காணப்படுகிறது. எல்லாம் கர்த்தருடையதாய் இருக்கிறது. தி எர்த் இஸ் த லார்ட்ஸ் அண்ட் ஆல் இட்ஸ் ஃபுல்னஸ். எல்லாம் தேவனுடையதாய் காணப்படுகிறது, கர்த்தருடையதாய் காணப்படுகிறது. கர்த்தர் அவர்களை யோசேப்புக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவர் கட்டளையிட்டார். நம்முடைய ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து, உயரவானத்திலிருந்து, பூமியின் தாழ்விடங்களிலிருந்து நம்மிடத்திலே வருகிறதா இருக்கிறது. சத்தியம் வானத்திலிருந்து நோக்கி பார்க்கிறது, பூமி கர்த்தரை நோக்கி பார்க்கிறது. நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிற வேளையில் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை அவர் கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். எல்லா ப்ராஸ்பரிட்டியும் எல்லா ஆசீர்வாதங்களிலும் பூமியின் நிறைவினாலே தேவனாகிய கர்த்தர் யோசேப்புக்கு அவர் கட்டளையிட்டார்.
யோசேப்பு வானத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டான், பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்னும் அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்ன? ஆதியாகமம் 49வது அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது. வாசியுங்கள். ஆதியாகமம் 49:25. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்கே வசனம் சொல்லுகிறது, த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ். தேவ பிரசன்னம். யாக்கோபு ஒரு தகப்பனராய் இருந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். கைகளை உயர்த்தி தன்னுடைய குமாரனாகிய யோசேப்பை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது அவன் சொல்லுகிற காரியம், அவர் உனக்கு துணையாயிருப்பார். தேவன் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாப்பார். கர்த்தருடைய கிரேட்டஸ்ட் பிளஸ்ஸிங் இஸ் ஹிஸ் பிரசன்ஸ். ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்றால் அவருடைய பிரசன்னம். உங்கள் நெருக்கத்தின் காலத்திலே அவர் தம்முடைய பிரசன்னத்தை அவர் கட்டளையிடுவார். உங்களுடைய தேவையின் காலத்தில் அவர் தம்முடைய பிரசன்னத்தை அவர் கட்டளையிடுவார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் பலவீனத்திலே தம்முடைய பிரசன்னத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதி. அவருடைய பிரசன்னம் மாத்திரம் போதும். பிரசன்னம் மாத்திரம் எனக்கு போதும் ஐயா. அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும்போது உங்கள் கவலைகள், உங்கள் வருத்தங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போகும். அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட காணப்படும். அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பை குறித்து சொல்லும்போது வேத வசனம் அடிக்கடி நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்தார். காட் வாஸ் வித் ஹிம். தேவன் அவனோடு கூட இருந்தார். 39வது அதிகாரத்தில் பாருங்கள். ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தர் மோசேயோடு கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய எஜமானுடைய வீட்டிலே அவன் இருந்தான். கர்த்தர் உங்களோடு கூட இருப்புமானார் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். உங்கள் காரியங்களை அவர் தடை பண்ண மாட்டார். அவருடைய காரியங்களை அவர் ஆசீர்வதித்து கொண்டிருப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார். 2வது வசனம் மாத்திரம் 21வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சேம் சாப்டரில் வாசிக்கும் போது, கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்தார். கர்த்தர் இந்த இடத்துல கிருபையை கொடுக்கிறார். சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே அவர் தயவை கட்டளையிடுகிறார். ஒரு தயவை, ஒரு கிருபையை, இரக்கத்தை அவர் காண்பிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது அவர் தமது கிருபையை கட்டளையிட்டு உங்கள் மேலதிகாரிகளின் கண்களிலே தயவை கட்டளையிடுவார். அவர் உங்களுக்கு கிருபையை கட்டளையிடுகிறவராய். இன்னும் அதே சாப்டரில் 23வது வசனத்திலே வாசிக்கும் போது, 23rd வசனத்திலே வாசிக்கும் போது 23வது வசனத்தில், கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்து கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடி அவன் எதை செய்தாலும் அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். எந்த காரியங்கள் அவன் செய்தாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே பெரிய காரியங்களை செய்தார். காரணம் என்ன? தேவ பிரசன்னம் அவனோடு கூட இருந்தது. சிறைச்சாலை இருந்த போதும் சரி, போர்த்திபாருடைய வீட்டிலே இருந்த போதும் சரி, அல்லது பாதாள குழியிலே போட்ட போதும் கூட அவன் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனை விட்டு விலகவே இல்லை. அவனோடு கூட என்றென்றைக்குமாய் இருந்தார். அவன் தேவனோடு கூட இருந்தபடியினாலே எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணினார். கிறிஸ்துக்கள் எனக்கு மிகவும் பிரியமானுள்ளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். சூழ்நிலையை குறித்து நாம் ஜெபிக்க வேண்டாம். நெருக்கங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். நெருக்கத்தின் மத்தியிலும் உடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கட்டும் ஐயா. அதுதான் சரியான ஜெபம். நெருக்கப்படுகிற வேளையிலும் உடைய பிரசன்னத்தை மாத்திரம் என்னை விட்டு விடாதிரும். என்னோடு கூட இருப்பா, என்னோடு கூட நிலைத்து நிற்கும் ஆண்டவரே என்று ஜெபிக்கும் போது தேவ பிரசன்னம் உங்களை வழி நடத்தும்.
மோசேயானவன் மிகுந்த வேதனைப்பட்டான், வருத்தப்பட்டான். ஆண்டவரே, உம்மை பார்க்க வேண்டும், இந்த ஜனங்களை நடத்துவதற்கு என்னால் முடியாது, அவர்கள் முறுமுறுக்கிற ஜனங்கள், எனக்கு எதிராக பேசுகிறார்கள், எனக்கு எதிராக கலகம் பண்ணுகிறார்கள், இந்த ஜனங்களை வழிநடத்துவதற்கு எனக்கு உம்முடைய பிரசன்னம் வேண்டும் ஐயா, முகத்தை பார்க்க வேண்டும், உடைய முகத்தை வெளிச்சத்தை பார்க்க வேண்டும். கர்த்தர் அவரோடு கூட சொல்கிறார், என்னுடைய பிரசன்னத்தை உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது. எக்ஸடஸ் சாப்டர் 33 verse 15 வாசிக்கும் போது, if your presence does not go with us, do not bring us up from here. உடைய பிரசன்னம் எனக்கு முன்பாக செல்லாமல் நான் இந்த இடத்தை விட்டு செல்ல மாட்டேன். உம்முடைய சமூகம் என்னோடு கூட இருக்க வேண்டும், உம்முடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்க வேண்டும். அப்பொழுது நான் இவ்விடத்திலிருந்து உம்முடைய ஜனங்களை நான் அழைத்து கொண்டு செல்வேன் என்று சொன்னார். மோசேயோடு கூட தேவ பிரசன்னம் இருந்தது. செங்கடலை கடந்து செல்கிற வேளையிலும், வனாந்தரத்திலே செல்கிற வேளையிலும், ஜனங்கள் முறுமுறுத்த வேளையிலும் தேவ பிரசன்னம் அவனோடு கூட இருந்தது, மோசேயோடு கூட இருந்தது. இன்றைக்கும் தேவ பிரசன்னம் நமக்கு உங்களுக்கு தேவையாய் காணப்படுகிறது. இந்த பிரசன்னம் மாத்திரம் உங்களுக்கு போதுமாய் காணப்படுகிறது. மோசேயோடு கூட தேவன் இருந்தார், யோசேப்போடு கூட தேவன் இருந்தார். யோசேப்பின் காரிய சித்தி உள்ளவனாக மாறினான். யோசேப்பு மனுஷர்களிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொண்டான், தயவை பெற்றுக்கொண்டான். இந்த தயவு அவனை முழுமையாக வழி நடத்தினது. ஆறாவதாக, யோசேப்பினுடைய ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? அவன் தலைமுறைகளின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். He received the blessings of generation to generation. He received the blessing. யோசேப்பு நிமித்தமாக இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒருவேளை அவர்கள் அடிமைத்தனமாக எகிப்திலே இருந்து அந்த தேசம் முழுமையாக அழிந்து போயிருக்கலாம். அந்த ஃபேமின் நிமித்தமாக, வறட்சி நிமித்தமாக முழுமையாக தேசமே அழிந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு யோசேப்பு நிமித்தமாக இஸ்ரவேல் தேசமானது தலைமுறையாக ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்திருக்கிறது என்றால் அது ஒரே ஒரு மனுஷன், கர்த்தரோடு கூட யோசேப்பு இருந்தபடினாலே, யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாய் காணப்பட்டபடினாலே, யோசேப்புக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தபடினாலே, யோசேப்புக்கு எல்லா பிரபுக்கள் மத்தியிலே தயவு கிடைத்தபடினாலே இந்த தேசமானது ஜெனரேஷனாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கப்பட்டது. இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. ஆபிரகாமை தேவனாகிய கர்த்தர் அழைக்கிறார். ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது 3வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, உன்னிமித்தமாக தலைமுறையாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும். இது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதான இந்த ஆசீர்வாதம் யோசேப்பு மூலமாக அது ஜெனரேஷனாக புறப்பட்டு வருகிறதா இருக்கிறது. சந்ததியாக தலைமுறையாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதம் இன்றைக்கு இந்த தலைமுறையிலும் நாம் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்றைக்கு நாம் தேவனை விசுவாசிக்கிறோம். யாருக்குள்? ஆபிரகாமுக்குள் விசுவாசிக்கிறோம். ஆபிரகாமுக்குள் இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம். இந்த ஆசீர்வாதம் தொடர்ச்சியாக வருவதற்கு யோசேப்பு தேவ மனுஷனாக தேவனோடு கூட இருந்தபடியினாலே அவன் நிமித்தமாக தலைமுறையாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். 90வது சங்கீதம் 1வது வசனம் சொல்கிறது, Lord, you have been our dwelling place from generation to generation. தேவரீர் தலைமுறையாக எங்களுக்கு நீர் அடைக்கலமாய் இருக்கிறீர். You have been our dwelling place. தலைமுறையாக நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறீர். கர்த்தர் நம்முடைய அடைக்கலமாய் இருக்கிறார். நம்முடைய தலைமுறைகளுக்கு அவர் அடைக்கலமாய் இருக்கிறார். நம்முடைய தலைமுறைகளை அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நாம் அடிக்கடி சொல்லுகிறதான சங்கீதம் 128வது சங்கீதத்தில் நாம் பார்க்கும்போது 128வது சங்கீதத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் ஓட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலியோமர கன்றுகளைப் போல் இருப்பார்.
இவ்விதமாய் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கடைசி வசனம் மிக முக்கியமான வாசகம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தொடர்ச்சியாய் காணப்படும். அது ஒருபோதும் ஸ்டாப் ஆகாது. சந்ததி சந்ததியாக அவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். This generation's faithfulness will become blessing for your next generation. இந்த சந்ததியிலே நீங்கள் விசுவாசத்தோடு கூட கர்த்தருக்கு உண்மையாக இருப்பீர்களால் உங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். A godly legacy is greater than earthly wealth. தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனை தேவன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். This generation faithfulness becomes the next generation's blessings. அநேக பரிசுத்தவான்கள், அநேக ஊழியக்காரர்கள், அநேக அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்திருக்கலாம். அவருடைய பாடுகள், அவருடைய சஃபரிங்ஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் கிரேட்டஸ்ட் பிளஸிங்கை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். இது தலைமுறை தலைமுறையாக பெற்றுக்கொள்கிறதான ஆசீர்வாதம். யோசேப்பினுடைய எலும்புகள் எடுத்து செல்லப்பட்டது. எதற்காக? அந்த எலும்புகள் மூலமாக ஜெனரேஷனாக இஸ்ரவேல் தேசமானது பாதுகாக்கப்படுகிறது. இன்றைக்கும் யோசேப்பினுடைய எலும்புகள் இஸ்ரவேல் தேசத்திலே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படும்படியாக, தேவனுடைய சந்ததி இஸ்ரவேல் தேசம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக யோசேப்பினுடைய எலும்புகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வனாந்தரத்தினூடாக வந்த போதிலும் கூட யோசேப்பை மறந்து விடவில்லை. யோசேப்பினுடைய ஆசீர்வாதம் அது தொடர்ச்சியாக வருகிறது. இன்றைக்கு நமக்கும் இந்த யோசேப்பு கொடுக்கப்பட்ட அதே ஆசீர்வாதம் உங்களுக்கும் தேவையாய் காணப்படுகிறது. லாஸ்ட்லி, ஃபைனலி, ஜோசப், த பிளஸ்ஸிங் ஆஃப் லீடர்ஷிப் அண்ட் விக்டரி. அவனுக்கு ஒரு பெரிய வெற்றி யோசேப்புக்கு கடைசியில் காணப்பட்டது. த கிரேட்டஸ்ட் பிளஸ்ஸிங். உபாகமம் புஸ்தகம் 33வது அதிகாரத்தில் நாம் வரும்போது 16வது 17வது வசனத்தில் ஒருவர் வாசியுங்கள். உபாகமம் 33, 16, 17. நாடும் அது நிறைவும் தொடர்ந்து வாசிங்க. நெக்ஸ்ட் வேர்ஸ். 33ஆம் அதிகாரம் 17வது வசனம், 16 கடைசி பார்ட்டை பாருங்க, வாசிங்க. ஆமென். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். யோசேப்பு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். முட்செடியில் எழுந்தருளினருடைய தயை யோசேப்பினுடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. இங்கே மோசே இதை குறித்து எழுதுகிறார். மோசே எந்த தயவை குறிப்பிடுகிறார் என்றால் அவருக்கு முட்செடியிலே காட்சி கொடுத்த தேவனாகிய கர்த்தரை குறித்து எழுதுகிறார். முட்செடியிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக எழுந்தருளினவருடைய தயை. ஏன் அவர் முட்செடியிலே எழுந்தருளினார்? 400 வருஷம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்படுத்தப்பட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை யோசேப்பை குறித்து அறியாத ஒரு ராஜன் அந்த இடத்துல அதிபதியாக மாறிவிட்டான். எனவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய துன்பத்தை அவர்கள் கதறினார்கள். அவர்களே கண்ணீரை, அவருடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டார். கேட்டுதான் முட்செடியிலே அவர் பிரகாசிக்கிறார். முட்செடியில் ஏன் பிரகாசித்தார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தயவு உண்டாகும்படியாக. ஒரு அருமையான நல்ல வார்த்தை, முட்செடியில் எழுந்தருளினவருடைய தயை. இன்றைக்கு இந்த தயவு உங்களுக்கு தேவையாய் காணப்படுகிறது. நெருக்கப்படுகிற வேளையில், வேதனைப்படுகிற வேளையில், பாடுகளோடு கூட செல்லப்படுகிற இந்த வேளையில் உங்களுக்கு ஒரு தயவு தேவையாய் காணப்படுகிறது. இது யாரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற தயவு? முட்செடியில் உண்டான தயவு.
முட்செடியிலே எழுந்தருளினவருடைய தயை நமக்கு தேவையாய் காணப்படுகிறது. மோசேக்கு முட்செடியின் மத்தியிலே இந்த பிரகாசம், இந்த தயவு உண்டானது ஜனங்களை விடுதலை பண்ணும்படியாக இந்த ஆசீர்வாதம் உண்டாகுது. அதனுடைய உச்சந்தனையின் மேல் இறங்கியது, யோசேப்பினுடைய பிள்ளைகள் மேல் இறங்கியது, எப்ராயின் மேலும் மனாசையின் மேலும் இந்த ஆசீர்வாதம் இறங்கி வந்தது. ஒரு லீடர்ஷிப்பை கொடுக்கும்படியாக, ஒரு பெரிய கெப்பாசிட்டியை கொடுக்கும்படியாக இந்த ஆசீர்வாதம் யோசேப்பின் மேலே வந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் இந்த பலனை தருகிறவராயிருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை அவர் தருகிறவராயிருக்கிறார். தேவனோடு கூட நாம் ஜெபிக்கும் போது இந்த ஆசீர்வாதத்தினால் உங்களுடைய வாழ்க்கையை நிரப்புகிறவராயிருக்கிறார். இந்த முட்செடியில் எழுந்தருளினருடைய தயவு உங்களுக்கு தேவையாய் காணப்படுகிறது. ஜபிக்கும் பொழுதெல்லாம் நாம் ஜபிக்க வேண்டிய ஆண்டவரை, முட்செடியில் மோசேக்கு நீர் பிரகாசித்தீர், எழுந்தருளி நீர் ஒரு தயவு பாராட்டும்படியாக எழும்பினீரே, எனக்கும் ஒரு தயவு பாராட்டும், எனக்கு ஒரு தயவு உண்டாக்கும். நாம் கேட்கும்போது தேவன் உங்களுக்கு தயவு பண்ணுகிறவராயிருக்கிறார். 2 வசனங்களை உங்களுக்கு கூட வாசிக்க விரும்புகிற ரோமர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் வாசிக்கும்போது, ரோமர் 8:37 பவுல் எழுதுகிறார், we are more than conquerors through him who loved us. இவையெல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாய் முற்றும் முடிய ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராயிருக்கிறார். இவைகள் எல்லாவற்றிலிருந்தும், இந்த எல்லா பாடுகள் மத்தியிலும் அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராயிருக்கிறார். அவர் உங்களுக்கு வெற்றி கொடுக்கிறவராயிருக்கிறார். யோசேப்புக்கு வெற்றி கொடுத்த அதே தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும், உங்கள் போராட்டங்களிலும், உங்கள் தேவைகளிலும், உங்கள் வியாதிகளிலும், உங்கள் பலவீனங்களிலும் கர்த்தர் ஒரு வெற்றியை, ஒரு ட்ரமெண்டஸ் விக்டரியை கர்த்தருடைய வாழ்க்கையில் அவர் தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். மோசேயுடைய வாழ்க்கையிலே கொடுத்த இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களினாலும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும், எல்லா விதமான நன்மைகளினாலும் அவர் நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். It is a fruitful blessing. It is a divine strength. It is a heavenly provision. It is a earthly abundance. It is God's presence. And it is a generational blessings. And it is the leadership and victory. கர்த்தர் இந்த 7 விதமான யோசேப்புக்கு உண்டான இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களினாலும் உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதித்து, இந்த புதிய மாதத்தில் வருகிற நாட்களிலே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஆல் க்ளோரி டு காட். ஆமேன். எல்லாரும் எழும்பி நின்று நாம் ஒரு விசை கூட நாம் ஜெபிப்போம்.